ஒரு சின்ன கிராமத்துல மருதன்னு ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவனுக்கு பெரிய சொத்து இல்ல, பணம் இல்ல. ஆனா அவனுக்கு இருந்த ஒரே செல்வம் சிவன் மேல இருந்த உண்மையான நம்பிக்கை. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பழைய சிவலிங்கத்துக்கு ஒரு குடம் தண்ணீர் ஊத்தி, சிவனே, இன்றைய நாளையும் உன் பாதத்துல வைக்கிறேனப்பான்னு சொல்லுவான். ஒரு வருஷம் அந்த ஊர்ல மழையே வரல. நிலம் வெடிச்சு போச்சு. பயிர் எல்லாம் காய்ந்து போச்சு. மற்ற விவசாயிகள் எல்லாம் நம்பிக்கை இழந்து சிவன் நம்மை காப்பாத்த மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா மருதன் மட்டும் தினமும் சிவன் கோவிலுக்கு போவான். என்ன சோதிச்சாலும் பரவாயில்ல, ஆனா என் நம்பிக்கையை மட்டும் உடைக்காதீங்க சிவனே, நான் அழுதுகிட்டே வேண்டினான். ஒரு நாள் இரவு அவன் கனவுல சாம்பல் பூசிய உடம்போடு, ஜடாமுடி, நெற்றியில மூன்றாவது கண்ணொளியோட சிவன் அப்பா தோன்றினார். மெல்ல சிரிச்சிட்டு சொன்னார், மருதா, நீ என்ன கோவில்ல மட்டும் பார்க்கல, உன் மனசுல வச்சு பூஜை பண்ணின. அதுக்குத்தான் நான் வந்தேன். அடுத்த நாள் காலை அந்த ஊர்ல இடி முழக்கம், மின்னல், மழை. வெடிச்ச நிலம் சிரிச்சது, பயிர் முளைச்சது, ஊர் முழுக்க சந்தோஷம். அப்போதான் எல்லாருக்கும் புரிஞ்சது, சிவன் அப்பா பணத்தையும் புகழையும் பார்க்க மாட்டார், உண்மையான நம்பிக்கையைத்தான் பார்ப்பார். மருதன் சிவலிங்கம் முன்னாடி நின்னு சொன்னான், சிவா, நீ கடவுள் மட்டும் இல்ல, எங்களுக்கு அப்பாவும் தான். ஓம் நம சிவாய.